لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ் என்பது 3 வகையான முறையிலே நிறைவு செய்யலாம். ஒன்று, இஃப்ராதுடைய முறையிலே ஹஜ்ஜை நிறைவு செய்வதும், இரண்டாவது தமத்து என்ற முறையில் ஹஜ்ஜை நிறைவு செய்வதும், மூன்றாவதாக கிரானுடைய சட்டப்படி ஹஜ்ஜை நிறைவு செய்வதும் ஆக இந்த 3 வகையிலே ஹஜ்ஜை நிறைவு செய்யலாம். அதிலே இந்த 3 வகையுடைய வித்தியாசங்களையும் விளக்கங்களையும் நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இதனை நான் உங்களுக்கு அறிவிப்பு செய்கிறேன். இஃப்ராதுடைய ஹஜ் என்று சொன்னால், ஹஜ்ஜுடைய காலங்களிலே ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் அணிந்து கொண்டு மக்காவிற்குள் நுழைந்தால் முதலிலே உம்ரா செய்யக்கூடாது. இஹ்ராமோடு உள்ளே சென்றவர்கள் கஅபத்துல்லா சென்று தவாபுல் குதூம் என்று சொல்லுகின்ற சுன்னத்தான தவாவை மட்டும் செய்துவிட்டு துல்ஹஜ்ஜுடைய பிறை 8 வரை காத்திருந்து, இஹ்ராமை களையாமல் பிறை 8 வரை காத்திருந்து, அதே இஹ்ராமோடு மினாவிற்கு சென்று அரஃபா சென்று முஸ்தலிஃபா சென்று மீண்டும் மினாவிற்கு வந்து ஷைத்தானுக்கு கல்லெறிந்து குர்பானி கொடுத்து முடியெடுத்த பின்னதாகத்தான் இஹ்ராமுடைய களைய வேண்டும். இப்படி இஃப்ராதுடைய முறையிலே ஹஜ் செய்தால் குர்பானி கொடுக்க வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால், ஹஜ்ஜுடைய காலத்திலே ஹஜ்ஜை முதலிலே செய்கின்ற காரணத்தினாலும் ஒரே இஹ்ராமிலே உள்ளே நுழைந்து அந்த இஹ்ராம் களையாமலே ஹஜ்ஜை எல்லாம் முழுமையாக முடித்துவிட்டு அந்த இஹ்ராமுடையிலிருந்து நீங்குவதாலும் இந்த இஃப்ராதுடைய முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதை கொண்டு குர்பானி அவசியமில்லை. ஷாஃபி மதுஹபிலே இந்த இஃப்ராது முறையிலே ஹஜ் செய்வதையே விசேஷமாக கருதுகிறார்கள். இரண்டாவது வகை தமத்து என்று சொல்லுகின்ற நிலையிலே ஹஜ்ஜை நிறைவு செய்வது. தமத்து என்று சொன்னால், இஹ்ராமுடைய அணிந்தவர்கள் மக்காவிற்குள் நுழைகிற பொழுது ஹஜ்ஜுக்கென்று நியத் செய்யக்கூடாது, உம்ராவிற்காக வேண்டியே நியத் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த தமத்து நிலையிலே செல்லுகின்றவர்கள் மக்காவிற்குள் நுழைந்ததும் உம்ராவை முதலிலே செய்து விடுவார்கள். உள்ளே நுழைந்ததும் கஅபத்துல்லா சென்று தவாப் செய்வார்கள், சை செய்வார்கள், தலைமுடி எடுப்பார்கள். இதை செய்து முடித்து தங்களுடைய உம்ராவை நிறைவு செய்தவுடனே இஹ்ராமுடைய களைந்துவிட்டு தங்கள் நாடுகளிலே அணிந்திருக்கின்ற அதே போன்ற உடையை அணிந்து கொண்டு ஹஜ், அதாவது துல்ஹஜ் பிறை 8 வரை காத்திருப்பார்கள். துல்ஹஜ் பிறை 8 அன்று காலையிலே சுபஹுடைய தொழுகை முடித்துக் கொண்டு மீண்டும் இஹ்ராமுடைய ஹஜ்ஜுக்காக வேண்டி மீண்டும் ஒரு முறை இஹ்ராமுடைய அணிந்து ஹஜ்ஜுக்கு நியத்து வைப்பார்கள். இப்படி செய்பவர்கள் தமத்து முறையை பின்பற்றியவர்களாக கருதப்படுகிறார்கள். இப்படி செய்வதால் தமத்து நிலையிலே ஹஜ்ஜை செய்பவர்கள் கண்டிப்பாக குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானி கொடுப்பது வாஜிபு. ஏன் இஃப்ராதாக வந்தவர் குர்பானி கொடுக்க வேண்டாம், தமத்துவாக ஹஜ்ஜுக்கு வந்தவர் மட்டுமே ஏன் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஹஜ்ஜுடைய காலத்திலே உள்ளே நுழைந்து மக்காவிற்குள் வந்தவுடனே ஹஜ்ஜை பிற்படுத்தி உள்ளே நுழைந்தவுடனே உம்ராவை நிறைவு செய்வதால், ஆக ஹஜ்ஜை பிற்படுத்தி உம்ராவை முற்படுத்துவதற்காக வேண்டியும், இரண்டாவது ஹஜ்ஜுடைய காலத்திலே உம்ராவிற்காக வேண்டி ஒரு முறை இஹ்ராம், ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒரு முறை இஹ்ராம் என்று அந்த உம்ரா அந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே 2 முறை இஹ்ராமுடைய ஆடையை அணிவதாலும் இந்த 2 செயல்களுக்காக வேண்டியும் குர்பானி கொடுப்பது வாஜிபாக ஆக்கப்படுகிறது. ஆனால் தமத்துவாக வந்தவர்கள் முதலிலே உம்ராவை செய்வார்கள், அதன் பிறகுதான் ஹஜ்ஜை செய்வார்கள். இஃப்ராதாக உள்ளே நுழைந்தவர்கள் முதலிலே ஹஜ்ஜை செய்வார்கள், அதற்கு பிறகுதான் உம்ராவை செய்வார்கள்.
ஹஜ்ஜை முற்படுத்தி உம்ராவை பிற்படுத்துவார்கள். மூன்றாவது முறை கிரானுடைய முறை. கிரான் என்று சொன்னால் இவர்கள் தமத்து போன்றே, அதாவது இஃப்ராதை போன்றே இவர்கள் என்ன செய்வாங்க, உள்ள ஹஜ்ஜுக்கு வேண்டி உள்ளே வருவார்கள். வந்து தமத்து நபர் செய்ததை போன்று இவர்கள் உம்ரா செய்வார்கள். உம்ரா என்று சொன்னால் தவாபு செய்வார்கள். தவாபை முடித்துவிட்டு சை செய்வார்கள். சையை முடித்துவிட்டு முடி கத்தரிக்க மாட்டார்கள். முடி கத்தரிக்கவும் மாட்டார்கள். இஹ்ராமை களையவும் மாட்டார்கள். அதே இஹ்ராமோடு ஹஜ் வரை காத்திருப்பார்கள். பிறகு எட்டன்று அதே இஹ்ராமோடு மினாவிற்கு செல்வார்கள். அரஃபா செல்வார்கள். முஸ்தலிஃபா செல்வார்கள். மீண்டும் மினா வருவார்கள். ஷைத்தானுக்கு கல்லறிதல், குர்பானி கொடுத்தல், தலைமுடி எடுத்தல், இதையெல்லாம் செய்த பின்னதாக இஹ்ராமிலிருந்து மாறுவார்கள். ஆனாலும் கிரானாக வருபவர்களும் குர்பானி கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு முன்பதாகவே இவர்கள் உம்ரா செய்ததால், ஹஜ்ஜுக்கு முன்பதாகவே உம்ராவுடைய காரியங்களை நியத்து வைத்துக் கொண்டு உம்ராவுடைய 3 காரியங்களை நிறைவு செய்ததால் இவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். ஆனால் கிரான் என்பது தனித்தன்மையுள்ளது, அதிகமான நன்மைகளை கொண்டது. பெரும்பகுதியாக இந்த கிரானுடைய சட்டத்தின்படி ஹஜ் செய்கின்ற ஹாஜிகள் மிக மிக குறைவு. ஆக பெரும்பான்மையான ஹாஜிகள் தமத்துவாகவும் இஃப்ராதாகவுமே ஹஜ் செய்வார்கள். நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, இஃப்ராதாக ஹஜ் செய்பவர்கள் ஹஜ்ஜை முற்படுத்துவார்கள், உம்ராவை பிற்படுத்துவார்கள். தமத்துவாக ஹஜ் செய்பவர்கள் சென்றவுடனே உம்ரா செய்து விடுவார்கள். அதன் பிறகுதான் ஹஜ்ஜை செய்வார்கள். இந்த 3 வகையாகவுமே ஹஜ் செய்யலாம். இஃப்ராதாகவும் தமத்துவாகவும் கிரானாகவும் 3 வகையாகவும் ஹஜ் செய்யலாம். 3ம் அனுமதிக்கப்பட்ட முறைதான். இது ஹாஜிகளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, அவரவர்கள் நன்மைக்கு ஏற்ப எவ்விதமாகவும் இந்த 3 வகையாகவும் ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்கு நமக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அருமை பெரியோர்களே, இந்த 3 முறையில் எதனை பின்பற்றினாலும் சரி, ஹஜ்ஜுடைய ஃபர்லுகள் ஷாஃபி மதுஹபிலே 6. ஒன்றாவது இஹ்ராம் உடை உடுத்துவது, இஹ்ராம் உடையோடு ஹஜ்ஜுடைய நியத் செய்வது, அந்த நியத்தோடு தல்பியா 3 முறை ஓதுவது, அத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 1 முறை ஸலவாத் ஓதுவது, இதையெல்லாம் இணைந்து முதல் ஃபர்து. இரண்டாவது ஃபர்து அரஃபாவிலே தங்குவது. இரண்டாவது ஃபர்து அரஃபாவிலே பிறை 9 அன்று லுஹருடைய நேரத்திற்குள் உள்ளே சென்று விட வேண்டும். மக்ரிபுடைய நேரம் வரை தங்கி இருக்க வேண்டும். உள்ளே நுழைந்த சில நிமிடங்களிலே வெளியே வந்தாலும் ஃபர்து கூடிவிடும், வாஜிபு விடுபட்டு போகும். ஆக ஹஜ்ஜுடைய இரண்டாவது ஃபர்து அரஃபாவிலே தங்குவது. ஹஜ்ஜுடைய மூன்றாவது ஃபர்து தவாபு ஜியாரா என்று சொல்லப்படுகின்ற ஹஜ்ஜுடைய ஃபர்தான தவாபை நிறைவு செய்வது ஹஜ்ஜுடைய மூன்றாவது ஃபர்து. நான்காவது ஃபர்து சை செய்வது, சபா மர்வாவுக்கு இடையிலே சையை நிறைவேற்றுவது நான்காவது ஃபர்து. ஐந்தாவது ஃபர்து சை முடிந்தவுடனே முடியை எடுத்து விடுவது, முடியை குறைத்துக் கொள்வது அல்லது முழுவதுமாக எடுத்து விடுவது, இது ஐந்தாவது ஃபர்து. ஆறாவது ஃபர்து இந்த 5 காரியங்களையுமே வரிசைப்படி நிறைவேற்றுவது ஆறாவது ஃபர்து. இந்த 6ம் ஹஜ்ஜுடைய ஷாஃபி மதுஹபை படி இந்த 6ம் ஃபர்தாக இருக்கும். ஹனபி மதுஹபு படி ஹஜ்ஜுடைய ஃபர்லுகள் 3 தான். முதலில் இஹ்ராம் உடை உடுத்தி ஹஜ்ஜுடைய நியத் செய்து தல்பியா 3 முறை சொல்லி ரசூலுல்லாஹ் மீது 1 முறை ஸலவாத் சொல்வது கொண்டு முதல் ஃபர்து நிறைவேறுகிறது. இரண்டாவது ஃபர்து அரஃபாவிலே தங்குவது. மூன்றாவது ஃபர்து தவாபு ஜியாரா என்று சொல்லுகின்ற ஹஜ்ஜுடைய ஃபர்லான தவாபை மக்காவிற்கு வந்து காபத்துல்லாவை 7 முறை வலம் வந்து 2 ரக்காத்துடைய தொழுகையை நிறைவேற்றுவோமே, அது மூன்றாவது ஃபர்து. ஆக ஹஜ்ஜுடைய ஹனஃபி மதுஹப் படி ஹஜ்ஜுடைய ஃபர்லுகள் 3. ஒன்றாவது இஹ்ராம், அத்தோடு நியத், அத்தோடு தல்பியா, அடுத்தால் போன்று ஸலவாத், இவைகளெல்லாம் இணைந்து ஒரு ஃபர்து. இரண்டாவது ஃபர்லு அரஃபாவிலே தங்குவது. மூன்றாவது ஃபர்லு தவாபு ஜியாரா செய்வது. அருமை பெரியவர்களே, அடுத்து இந்த ஃபர்லுகளில் ஒன்று விடுபட்டு போனாலும் ஹஜ்ஜு கூடாமல் ஆகிவிடும். இப்பொழுது நான் சொன்னவைகள் கண்டிப்பாக செய்து ஆக வேண்டும். ஒன்று விடுபட்டு போனாலும் ஹஜ்ஜு கூடாமல் ஆகிவிடும்.